Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud Brown Girl. இன்னைக்கு என்னோட யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா இருக்காங்க. ஸோ ஷீஸ் அ லாயர் and she also owns her firm called Regal Biz Law Chambers and also she's a certified posh trainer. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறையா லா ரிலேட்டடாக பேச போகிறோம். ஐ திங்க் ஷீ இஸ் அ ஃபர்ஸ்ட் லாயர் இன் திஸ் ஷோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்ஷயா ஃபார் யோர் டைம் டுடே. Hi, Ma. First of all, thank you for having me here. ஸோ உங்களோட பேஜ் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி லா ரிலேட்டடாக ஆர் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக நான் பேசுனதே இல்லை. ஸோ ஐ ஹோப் இட் ரீச்சஸ் அ லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கொஷின்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். லைக் நிறைய பேர் வந்து பார்த்தா ரிலேட் பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கேட்க நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். லைக் ஹவு டிட் யூ கெட் இன் டு லா? லைக் சின்ன வயசுலேருந்தே ஒரு லாயர் ஆகணும் அந்த மாதிரி இருந்திருக்கா? வாஸ் இட் அன் ஆக்சிடென்டல் சாய்ஸ்? ஆக்சுவலி இது ஒரு ஆக்சிடென்டல் டிசிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு பிகம் அ சிங்கர். ஸோ அதுதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ லைக் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக வென் ஐ குட் நாட் ஏபிள் டு டர்ன் அப் ஃபார் சிங்கிங். ஸோ மை ஃபாதர் வாண்ட் டு பிகம் அன் அட்வொகேட் பேசிக்லி. So I'm the first generation advocate in வீட்டில். So to proceed with an like legal is really an accidental thing which I got into. But still ஸ்டார்டிங்லலாம் வந்து காலேஜ் போகும்போதே I don't wanted to get into law. ஸோ நான் வந்து காலேஜ்க்கே போக மாட்டேன். பேசிக்காக போனாலுமே I don't have any interest on doing laws. ஸோ மூவிங் ஃபார்வர்ட் when it comes to the ஃபைனல் இயர் அந்த மாதிரி வரும்போது ஸோ எனக்குமே லா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அண்ட் ஆல்சோ ஐ ஸ்டார்டட் வித் ப்ராக்டிஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டா பேசிக்லி சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எந்த லா பெட்டர், விச் லா வில் பி லீடிங் யூ, உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும் அதில், ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது தான் ஐ வாண்டட் டு கெட் இன் டு தி ஐபிஆர் செக்டார் அண்ட் கார்பரேட் செக்டார். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஐபிஆர் செக்டர்னா என்னன்னு தெரியாது, இன்க்ளூடிங் மீ. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் எங்களுக்கு சிவில் கிரிமினல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஐபிஆர்னா என்ன? ஸோ ஐபிஆர்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். பேசிக்காக வந்து லைக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து லேண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தெரியும். பட் ஹியூமனோட ஐக்யூமே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஐக்யூவோட லைக் மைண்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி கால் இட் அஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து அவங்களோட பிராண்ட் நேம்ஸ் இருக்கு அண்ட் மெனி கம்பெனிஸ் தே ஹாவ் தேர் சீக்ரெட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். அந்த மாதிரி வரும்போது ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் வி ப்ரொடெக்ட். ஸோ ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவை, ஸோ வாட்டர் ஆல் வில் கம் அண்டர் ஐபிஆர் செக்டார். ஸோ இதுக்கெல்லாம் வி ஹெல்ப் தெம் அண்டர் தி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தென் ப்ரொடெக்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் வி ஹெல்ப் தெம். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா லைக் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதை பற்றி, இதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும்னா எதுலாம் சொல்வீங்க? ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அது வந்து ஒரு ட்ரீம் தான். ஸோ நான் வந்து வீடு வாங்கணும், ஸோ ஐ ஷுட் ஓன் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையும் தான். ஸோ அப்படி அந்த லைக் ட்ரீமில் போகும்போது ஓகே இது நல்ல லொக்கேஷனாக இருக்குது, லைக் இது வந்து லைக் காஸ்ட் ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப பிளண்ட்டாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் அன் அட்வொகேட் ஐ அட்வைஸ் தெம் டு கோ ஃபார் லைக் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ இனிஷியலாக தே ஷுட் ஹாவ் அ sale deed and parent document and also EC, பட்டா, சிட்டா and all the approval documents. So இதெல்லாமே இருக்கும்போது தான் அந்த ப்ராப்பர்ட்டி clean and clearனு சொல்ல முடியும். So before like buying a property or apartment, it is advisable to get an advice or consultation with an advocate so that உங்களுக்கு எது clean-ஆ இருக்கு, so which property doesn't have any mistakes அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம் தாராளமா. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு யோசிச்சு இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் லைக் நீங்க கோர்ட்டுக்கு வீட்டுக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறைய பேர் உங்ககிட்ட இதுக்காக வருவாங்களா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. நான் உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நான் தான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஓகே அட்வொகேட் அப்படின்றதே எனக்கு ஒரு ப்ரைடாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. யா, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி என்னோட வீட்டில் கூட வந்து இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க, இதுக்கு ரிலேட்டடாக யாராவது லாயர் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் எல்லாருக்குமே அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்றது எல்லா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் அது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஐ திங்க் உங்களை மாதிரி லாயர்ஸ் தான் ஒரு இன்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி தரது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஈசி பற்றி. ஸோ ஒரு வீடு வாங்கணுன்னா ஈசி இருக்கான்னு செக் பண்ணு, அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஈஸினா என்ன?
ஸோ பேசிக்காக ஈஸினா என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ நான் ஜஸ்ட் அப்ரிவேஷன் மட்டும் சொல்ல, அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி இருந்தால் தான் அந்த ப்ராப்பர்ட்டியில் எனி லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கா, ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்கேஸ் எனி அதர் பேங்க் லோன்ஸ், மார்ட்கேஜ் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியில் தான் பார்க்க முடியும். இட் இஸ் வெரி மேண்டட்டரி டு வெரிஃபை தி ஈஸி. ஸோ ஈஸி நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிளியராக இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அட்வொகேட் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ டு பை அன் ப்ராப்பர்ட்டி இன் அ வெரி குட் மேனர். ஸோ உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் நிறைய வர்றது வந்து எந்த டாபிக் ரிலேட்டடாக வருவாங்க? அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது பற்றியா, ஆர் எந்த ரிலேட்டடாக நிறைய பேர் வருவாங்க? பேசிக்காக வந்து இது ஐ கிவ் யூ அன் லைக் ஒரு சின்ன சினாரியோ கொடுக்குறேன். விச் இஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி இன் ஹேண்ட். நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். பட் நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் செக்கே பண்ணலை. ஸோ அதோட லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் இன்னும் செக்கே பண்ணல. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் அந்த அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா மேபி ஒரு 50,000 தான் சொல்லுங்களேன். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கிளியராக இருக்கா, நீட்டாக இருக்கான்னு எதுவுமே செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த இனிஷியல் பேமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வி காட் டு நோ த்ரூ ஈஸி இது வந்து ஆல்ரெடி ஒரு மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி வரும்போது ஓகே ஃபைன், அந்த ஒரு 50,000 இஸ் வெரி ஹியூஜ் இல்லைங்களா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து தே சேட் இது வந்து நாட் ரீஃபண்டபிள், பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம செக் பற்றிலாம் பேசலாம். பேங்க்ஸில் நம்ம போய் செக்லாம் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ ஒரு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக நம்ம என்னென்ன பண்ணணும்? இம்மீடியட்டாக யூ ஹேவ் டு டேக் அ லீகல் ஆக்ஷன். ஸோ இப்போ ஒரு செக் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா லைக் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் அதுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்கேஸ் அந்த லீகல் நோட்டீஸில் நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் லைன் கொடுப்போம், விச் இஸ் 15 டேஸில் வந்து நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டைம் லைன் வந்து நம்ம லீகல் நோட்டீஸில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இஃப் நாட் we can initiate an action under 138 of Negotiable Instrument Act. ஸோ இந்த செக்ஷன் கீழே தான் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம கேஸும் ஃபைல் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஜென்ரலாக இந்த கேசஸ்லாம் எவ்வளோ நாள் எடுக்கும், செக் பவுன்ஸ் கேசஸ்லாம்? டைம்லைன்னா லைக் உங்களுக்கு ரஃபாக சொல்லணும்னா ஒரு 1 year ஆகும். பட் ஸ்டில் இப்போ வந்து எக்ஸ்பீட் பண்ணியிருக்காங்க ப்ராசஸ். ஒரு 6 monthsக்குள்ளே ஈச் செக் பவுன்ஸ் கேசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த செக் பவுன்ஸ் கேசஸ்லலாம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்னா என்ன கிடைக்கும்? எஸ், உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை 15 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இஃப் நாட் பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக் அமௌண்ட்டை விட டபுளான அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே சேர்த்தும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பேங்க்கும் வந்து இது அக்கௌண்டபிள் தானா? அந்த பேங்க் வந்து அக்கௌண்டபிள் கிடையாது. த செக் இஸ் பவுன்ஸ்டு பை அதர் பர்சன் இல்லையா, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க் இதில் டசன்ட் இன்வால்வ். ஸோ இப்போ நம்ம அந்த பாஷ் பற்றி பேசலாம். ஸோ பாஷ்னு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். So POSH is basically prevention of sexual harassment for a women at workplace. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு அப்படின்றதே கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாஷ் ஆக்ட் இருக்கு. ஸோ அண்டர் திஸ் பாஷ் ஆக்ட் ஆல் தி ஹராஸ்மெண்ட்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து இந்த இயர் ஆஃப் 2013 வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர் இல்லையா? ஸோ இதை பற்றி கேட்கும்போது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் ஒருத்தவங்க கோ த்ரூ பண்ணுறாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க என்ன போய் பண்ணணும்? they want to initiate this like complaint அப்படின்னும் போது எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா they can like go to the IC committee which is formed inside the company itself. ஸோ இனிஷியலாக ஒரு IC committee வந்து இந்த ஆக்டுக்காகவே கண்டிப்பாக வந்து ஒரு கார்பரேட்டில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் மோர் தென் லைக் 10 employees இருந்தாலே பாஷ் ஆக்ட் இஸ் மேண்டட்டரி, பாஷ் கம்ப்ளைன்சஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் ICC committeeன்னு சொல்லிட்டு they will form it, which is done under the POSH Act. So it can be an verbal harassment, sexual harassment. So anything which is happening inside the company, that POSH IT committee is very much responsible for this. So அப்போ வந்து inside the company யாராச்சும் ஒருத்தவங்க வந்து POSH Actல வந்து ஸோ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணாங்கன்னா they have certain like steps, என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், ஸோ வாட் இஸ் an exact punishment, இது எல்லாமே அந்த கமிட்டி மெம்பர்ஸ்
பார்த்துப்பாங்க. லைக் ஒரு கம்பெனில ஐசி கமிட்டி அப்படின்றது மேண்டட்டரியா இருக்கணும். ஸோ அப்படி அந்த கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இந்த பனிஷ்மெண்ட் இனிஷியேட் பண்ணா இட் ஹாஸ் டு பி டன் வெரி கான்ஃபிடென்ஷியலி. ஸோ இதோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஸோ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், இதுதான் ஸோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனிஸ்ல தே ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ் இட். ஸோ இது வந்து இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு கம்பெனியில் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி கேட்கும்போது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் ஒருத்தவங்க கோ த்ரூ பண்ணுறாங்கன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கரியர் எஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இஸ் இட் ரியலி சேஃப் டு கம்ப்ளைண்ட்? அஃப்கோர்ஸ், ஆக்சுவலி எஸ். இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை இனிஷியேட் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க தான். ஸோ இதனாலதான் இந்த லால இம்ப்ளிமெண்டடா அந்த செக்ஷன் 19G ஆஃப் பாஷ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாயருக்கு வந்து கண்டிப்பா தே ஷுட் லைக் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஷுட் ஹாவ் திஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ த்ரெட்டன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேன், ஸோ உங்களுக்கு வந்து ஐ டெர்மினேட் யூ, ஃபயர் யூ, அந்த மாதிரியான த்ரெட்டன்ஸ் வந்து அண்டர் திஸ் ஆக்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன் கீழே கண்டிப்பா பண்ணக்கூடாது. இஃப் அகெயின்ஸ்டா பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே பனிஷ்மெண்ட் இம்ப்ளிமெண்டடா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் கேசஸில் வந்துட்டு விட்னஸஸ் இல்லைனா கூட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஆர் நம்மக்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இல்லைனா கூட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ நம்மளே ஒரு விட்னஸ் தான். வி ஆர் ஆல்சோ அ விட்னஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேஸ். ஸோ நிறைய பேர் வந்து லைக் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, என்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லையே, அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னா ஹவு திஸ் கம்ப்ளைண்ட் வில் ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேசிக்கா வந்து இனிஷியலா சொன்ன மாதிரி தான் ஒரு ஐசி கமிட்டி ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் அன் ஐசி கமிட்டி டு என்கொயர் ப்ராப்பர்லி வெதர் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்காங்களா, ஸோ அண்டர் விச் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஸோ யார் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்து தே வில் செக் ஆன் திஸ். ஸோ ஒன்ஸ் தே லைக் ப்ராப்பரா அவங்க கம்ப்ளைண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ இதுலயுமே நெக்ஸ்ட் சினாரியோ இருக்கு விச் இஸ் லைக் ஃபால்ஸ் அலிகேஷன். ஸோ வந்து ஜஸ்ட் டு டேக் அ ரிவெஞ்ச், அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து இஃப் தே ஃபைண்ட் ஐசி கமிட்டி ஃபைண்ட் இட் இஸ் அண்ட் ஃபால்ஸ் அலிகேஷன், at that time they can initiate the punishment against the complainant as well as. ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்டி பற்றி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இந்த பாஷ் கேஸஸ்லாம் நிறையா உங்கள் ஆஃபீஸ்க்கோ அந்த மாதிரி லாயர்ஸ் கிட்ட வரதை பார்த்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ பாஷ் கம்ப்ளைன்சஸ்னா பேசிக்லி வி வில் டேக் கேர். பட் அது எந்த மாதிரி சினாரியோ அப்படின்றதையுமே நிறைய கம்பெனிஸ்ல வந்து they will approach us. So அதை we maintain it confidentially. ஸோ இப்போ உங்களை பற்றி பேசும்போது இந்த சிவில் கிரிமினல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த லைன் சூஸ் பண்ணணுன்ட்டு சூஸ் பண்ணீங்க? அதுக்கு ஏதாச்சும் பேக் ஸ்டோரி இருக்கா? பேக் ஸ்டோரிலாம் இல்லை, பேசிக்காக நான் ப்ராக்டிஸ் போய் பார்த்தேன். ஸோ சிவிலுக்குலாம் ரொம்ப அலையணும் அண்ட் கிரிமினலுக்கும் லைக் வி ஹாவ் டு ரொம்ப பயப்படணும் எனக்கு பேசிக்காக. கார்பரேட்ல டாக்குமெண்டேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஐ லேர்ன்ட் இனிஷியலி. ஆஃப்டர் தட் ஐ லைக் ஓகே வை டோன்ட் வி ஸ்டார்ட் அ ஃபர்ம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் த ஃபர்ம். அண்ட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஐபிஆர். ஸோ அதனால தான் பேசிக்காக ஐபிஆர் சூஸ் பண்ணேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லுக்கிங் பேக் நீங்கள் வந்து எனக்கு இந்த ஃபீல்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஆர் யூ ஃபீல் லைக் இல்லை நம்ம வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாமே அந்த மாதிரி தோணியிருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். வேற சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் இல்லை, எனக்கு இது ஃபைன், இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகிறது, நெக்ஸ்ட் வேலை, அந்த மாதிரி எனக்கு போகிறதுல வந்து ஐ டோன்ட் வாண்டட் டு ரன். ஸோ அதனால தான் ஐ சேட் அண்ட் தென் இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இன்னும் லால நிறைய விஷயம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. டெஃபினெட்லி ஐ எம் ஓப்பன் டு ரீட் ஆன் திஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பிராண்ட்ஸ்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் லீகலாக நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா? இது வந்து நம்ம கன்சியூமர் ஆக்ட்லையும் சொல்லலாம், சைபர் லாக்கிலையும் சொல்லலாம். ஸோ வென் இட் கம்ஸ் டு தி ஆன்லைன், ஸோ ஆன்லைன் ஃப்ராடுலன்ஸ் அந்த மாதிரி வரும்போது இட் இஸ் அண்டர் தி சைபர் லா. இனிஷியலாக வந்து சைபர் லாக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ வென் இட் இஸ் டிஃபிஷியன்சி இன் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும் போது கன்சியூமர் லா கீழே இது வந்து லைக் தே கேன் ஃபைல் த கம்ப்ளைண்ட். ஸோ இனிஷியலாக சைபர் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்கேம் நடக்குது, நான் இவ்வளோ அமௌண்ட் அதில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தே கேன் ரீச் தி சைபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் லைக் சைபர் கிரைம்க்கு அவங்க கால் பண்ணி ஃபர்ஸ்ட் எந்த பேங்க்ல அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறமா வாட் எவர் த வேஸ் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் த பேங்க். ஸோ அவங்க எந்த பேங்க்லேருந்து அது எக்ஸாக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, யார்கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு இட் ஹாஸ் டு பி கெட் ஃப்ரீஸ்ட்.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ லைக் கன்சியூமர் கேஸுமே அவங்க ஃபைல் பண்ணலாம் அகெயின்ஸ்ட் தி பர்சன் ஹூ ஹஸ் இனிஷியேட்டட். ஸோ இப்போ நான் வந்து இது செல் பண்ணியிருக்கேன், இது வாங்கிக்கோங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது வி ஆர் கன்சியூமர், வி ஆர் கன்சூமிங் ஸோ அண்ட் ஸோ ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தே கேன் ஃபைல் தி கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் தி கன்சியூமர் as well as கன்சியூமர் கோர்ட் as well as. ஸோ இதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா, இல்லை எவ்வளோ நாளுக்குள்ள நமக்கு யூஸ்வலாக அந்த மணி வரும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? Basically, we need to know certain facts under the consumer law. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் லா கீழே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு அட்வொகேட் தான் போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அன் கன்சியூமர், யூ கேன் டைரக்ட்லி கோ டு தி கோர்ட் அண்ட் அப்ரோச் அண்ட் யூ கேன் டைரக்ட்லி ஆர்கியூ ஆஸ் வெல் as. ஸோ இந்த மாதிரி என்னோட லைக் சினாரியோ, நான் இதை வந்து இந்த அமௌண்ட்டை வி ஹவ் லாஸ்ட் ஹியர், வாட் எவர் தி ஃபேக்ட்ஸ் விச் ஹஸ் ஹேப்பன் டு him or her, they can approach to the consumer court. அவங்க அந்த ஃபேக்ட்ஸை நரேட் பண்ணி they can get the proper justice of that. ஸோ இப்போ கன்சியூமர் ரைட்ஸ் பற்றி பேசும்போது இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு கன்சியூமர் ரைட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே இல்லை அப்படின்னா இதை சொல்வீங்க? ஸோ அதுதான், இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வொகேட் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். பட் அவங்களே அவங்களோட லாஸ்க்கு வந்து தே கேன் ஃபைட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ வந்து கன்சியூமர் லா கீழே ஒரு கேஸை வந்து எங்கெங்க ஃபைல் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஃபோரம், அந்த மாதிரி 3 ஃபோரம்ஸ் இருக்கு. ஸோ ஈச் ஃபோரம்ல வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ 10,000, 50,000 அப்படிலாம் இருக்கும்போது ஸ்டேட் ஃபோரம்ல, சாரி டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல அவங்க வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ 1 lakh அண்ட் above அப்படின்னா வந்து தே கேன் கோ ஃபார் தி ஸ்டேட் ஃபோரம். ஸோ வென் இட் கம்ஸ் டு 10 lakhs or 50 lakhs அந்த மாதிரி இருக்கும்போது தே கேன் அப்ரோச் ஃபார் தி நேஷனல் ஃபோரம். ஸோ இந்த மாதிரி ஃபோரம்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் தி லைக் ப்ராப்பர் சேனல் டு அப்ரோச் தி கோர்ட். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஃபார் தம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த லாஸ் பற்றிலாம் பேசும்போது எனக்கு தோணியிருக்கு, லைக் ஸ்கூல்லேயே வந்து பேசிக் லாஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு நீங்கள் லா படித்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் இருந்திருக்கா? இப்போதான் வந்து ஸ்கூலிங்ஸ்லாம் வந்து லீகல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் இனிஷியலி கெட்டிங் தட் பர்டிகுலர் நாலேஜ். ஸோ ஸ்கூலை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு, ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ தட் அப்படின்னு இப்போ இருக்கிற பசங்களாம் நல்லாவே தெளிவாக தான் இருக்காங்க. நைஸ். லக்கிலி ஐ திங்க் அந்த ஜென்சி ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் படித்த வரைக்கும்லாம் சுத்தமாக அதை பற்றி ஐடியாவே கிடையாது. அண்ட் இப்போ தான் அந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ் பற்றிலாம் நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது இந்த லா இருக்குது, நீங்கள் போய் இது பண்ணலாம் அப்படிலாம் போடும்போது பேசிக்ஸாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்ட்டு அப்பப்போ தோணும். இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். நோ எவ்ரி ஒன் இஸ் நோயிங் எவ்ரி திங். அண்ட் வெளியே வரும்போதுலாம் தே ஆர் வெரி போல்ட். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி லாஸ் இருக்குது அப்படின்னு தெரியாது. வெரி ஹாப்பி. யா. ஸோ இப்போ வந்து நம்ம கன்சியூமர் ரைட்ஸ் இல்லை கார்ப்பரேட் லா அண்ட் ஐபிஆர் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபவுண்டர் வந்து ஃபவுண்டரை லீகலாக ரிமூவ் பண்ண முடியுமா? He or she cannot remove the founder until and unless the proper board resolution is being passed. So ஒரு particular reason இருக்கணும், ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அப்போதான் வந்து ஒரு ஃபவுண்டரை வந்து ரிமூவ் பண்ணவே முடியும். ஸோ உங்களுக்கு வந்த கேசஸில் வந்து ஒரு வியர்டான கேஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்க கேஸ்னா ஏதாச்சும் அப்படி இருக்கா? As of now இல்லை, ஞாபகம் இருக்க கேஸ்லாம் இல்லை. பட் வரும், we cannot லைக் டிஸ்க்ளோஸ் இல்லைங்களா, நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ என்னோட லைக் ஃபவுண்டர் வந்து he is not giving me particular shares, நான் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது at that time they like fought, அந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க ஃபவுண்டரும் ஃபவுண்டரும். அண்ட் அந்த அதர் டைம் சரி ஓகே ஃபவுண்டரே இல்லை, வென் he or she has absconded அப்படின்னும் போது தான் we can remove the founder. ஸ்மால் பிஸ்னஸஸ்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு லீகல் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? Skipping of the registrations, so licenses and agreements, whatever like inventions they do, அதை வந்து ஐபிக்கில் ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்த வந்து லைக் தே கேன் சே ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதே ஃபியூச்சரில் அவங்களுக்கு இதெல்லாமே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணுறது பெட்டர். அஃப்கோர்ஸ் ஆமாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்னா அவங்களுக்கு எந்த என்டிட்டி சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஈவன் இட் கேன் பி ப்ரைவேட் லிமிடெட் ஆர் அ சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் லைக் என்டிட்டிக்கு எந்த லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சூட்டபிளாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக யூ ஹேவ் டு கோ ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அண்ட் டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ், ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க வந்து பர்டிகுலராக அந்த ஸ்மால் என்டிட்டி என்ன
பண்றாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றாங்க, பொட்டிக் பண்றாங்க. ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ்னா ஆட்டோமேட்டிக்லி FSSAI வில் லைக் இம்ப்ளிமெண்டடா அது வரும். அண்ட் பொட்டிக் அந்த மாதிரி வந்து யூனிக்கா பண்றாங்க அப்படின்னும் போது ட்ரேட்மார்க் இஸ் மேண்டட்டரி. பொட்டிக்லலாம் இப்போ வந்து ஐ ஹாவ் அ யூனிக் டிசைன், ஸோ நான் யூஸ் பண்ற மாதிரி வேற யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் இப்போ அந்த ஆரி ஒர்க் எடுத்துக்கோங்க அண்ட் ஷேப் வேர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஈச் யூனிக் இன்வென்ஷனுக்கு தே கேன் டேக் பேட்டன்ட், அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இது என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் நேம் வந்து ஒரே நேம்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டாக்கா ஃபியூச்சரில் ஐ திங்க் தே கேன் அவாய்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. இப்போ இனிஷியலாவே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த நேம் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா, இஃப் யூ வெரி மச் சீரியஸ் அபவுட் தட் பிஸ்னஸ், யூ ஹேவ் டு டூ ஆல் தீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியலி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாயர் வழியாக ப்ராப்பராக பண்ணுறது தான் பெட்டர், கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே யூ ஹாவ் டு ரீச் அவுட் ஃபார் தி கன்சல்டேஷன். நீங்கள் ஒரு பேசிக் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது இஸ் ஃபார் பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 2 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, ஆர் யூ வாண்டட் டு பி த சோல் ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பற்றி, ஆன்லைன் இதெல்லாம் பற்றி பேசுறதுனால, ஸோ இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது, நிறைய பேர் காசு குத்தி ஏமாந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம ஃபஸ்ட்டு இமீடியட்டாக பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ரீச் தி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். ஸோ அங்கே நம்ம ரீச் அவுட் பண்ணும்போதே வி ஹாவ் டு டெல், இந்த ஸோ அக்கௌண்ட்லேருந்து எனக்கு நான் அமௌண்ட் போட்டிருக்கேன் அண்ட் ஐ ஹவ் லாஸ்ட் இட் அப்படின்னு நம்ம ரீச் அவுட் பண்ணோன்னா வி ஹாவ் டு டெல் தம் இந்த மாதிரி வந்து பேங்க் வந்து நீங்கள் அவங்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்லி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலே தே வில் டூ த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆஸ் ஃப்ரீஸ் லைக் அவங்களோட பேங்க்கு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ப்ராப்பராக எழுதி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ விஷயம் நடந்தது, ஸோ வி வேர் பின் லைக் ஃபாலோயிங் தேர் பேஜ் அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் ஐ லாஸ்ட் திஸ் ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம நீட்டாக வந்து அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதியும் தரலாம். ஐ ஹோப் தட் ஹெல்ப்ஸ். ஏன்னா நிறைய இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ் நடந்து பார்த்துருக்கேன். நானே நிறையா பேஜஸ்லேருந்து காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன். ஸோ ஆனால் அதுதான் அந்த ஒரு ப்ராசஸ் தான், போனால் எப்படி வரப்போறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் அமௌண்ட்டை வந்து ஐ லாஸ்ட் இட், ஸோ என்ன பண்ணாலும் எனக்கு அது திருப்பியும் வரப்போறது இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. பேசிக்காக யூஆர் அண்ட் கன்சியூமர், ஸோ அதனால நீங்கள் வந்து கன்சியூமர் ஆக்ட்லையுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைபர் டிபார்ட்மெண்ட்டும் இதில் இன்வால்வ்டு. ஸோ அவங்களுக்குமே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி யார் அந்த பர்டிகுலர் பர்சன் ஸ்கேம் பண்ண பர்சனும் அந்த பேஜை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ உடனே உங்களுக்கு வந்து பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஸோ என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க முடியுமோ எல்லாமே அவங்க சைட்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் நம்ம இந்த ட்ரேட்மார்க் பற்றி பேசலாம். ட்ரேட்மார்க்னா என்ன, தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு புரியிற டேர்ம்ஸில் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ட்ரேட்மார்க் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு பிராண்ட் நேம், லோகோ, டேக்லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பர்சனுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க வந்து ஒரு பிராண்ட் நேம் வைக்கிறாங்க, ஸோ XYZ அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் வைக்கிறாங்க அண்ட் அந்த பிராண்ட் நேம் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனால் மார்க்கெட்டில் தே ஆர் யூஸிங் ஆக்டிவ்லி ஃப்ரம் ஒரு 10 to 15 இயர்ஸாகவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் லைக் ரீசன்ட் டைம்ஸ்ல அதே நேம் வச்சு இன்னொருத்தவங்க அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் தே அப்ரோச்டு ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியலா. ஸோ அப்படி இருக்கும்போது யாரை வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ரோச் பண்ணி அண்ட் தே கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். ஸோ 15 years 10 years யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ப்ராப்பர் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா அவங்களோட பிராண்ட் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ட்ரேட்மார்க் பற்றி பேசும்போது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போவே நம்ம ட்ரேட்மார்க் பண்ணிடுறது பெட்டரா, இல்லை நம்ம கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ பண்ணுறது பெட்டரா? ஸோ ஒரு இனிஷியலான ஒரு ஐடியா உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அந்த ஐடியாவை தான் நீங்கள் உடனே ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் இந்த சின்ன பிஸ்னஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இவங்க எனக்கு ஓகே, இந்த பிஸ்னஸ் எனக்கு ஓகே, ஐ ஜஸ்ட் ரன் இட் த்ரூ ஸோ நேமில் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வென் இட் இஸ் இன் அ ஹியூஜ் லைக் கொஞ்சம் நல்லாவே அந்த பிஸ்னஸ் போகும் இல்லையா? அந்த டைம்ல வென் யூ அப்ரோச் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் வேற ஒரு பர்சன் அதே நேம்ல பண்ணியிருந்தாங்கன்னா யூ கேன் நாட் கெட் இட். ஸோ அங்க நீங்க அகைன் அந்த லீகல் டிஸ்பியூட் வந்து நீங்க அவங்களோட பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லீகலா நீங்க அப்ரோச் பண்ணி யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட், பட் ஸ்டில் அது உங்களுக்கு பெரிய வந்து தலைவலி தான்ல. ஸோ அதனால டு அவாய்ட் ஆல் தோஸ் லைக் டிஸ்பியூட்ஸ் நீங்க இனிஷியலாவே ரெஜிஸ்டர் பண்றது நல்லது.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ கொடுத்த அட்வைஸ் வந்து ஆன்லைன் பிஸ்னஸஸ்க்கும் பொருந்துமா? ஆர் ஆஃப்லைன் லைக் ஸ்டோர் வச்சுருந்தா தான் ட்ரேட்மார்க் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நோ லைக் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலுமே இப்போ நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் தானங்க பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் போத் இம்ப்ளிமெண்டட்லி லைக் அப்ளைடு ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். நிறைய பேர் இப்போ வந்து காமர்ஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே இட் இஸ் மேண்டட்டரி. இப்போ நீங்க அமேசான்ல வந்து ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இப்போ வந்து ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் நம்பராவது இருக்கணும். ஸோ அப்படின்றத மேண்டட்டரியா வச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் கேட்கணும்னு நினச்சேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், யூடியூபர்ஸ் இவங்களுக்குலாம் கூட இந்த ட்ரேட்மார்க் நெசசரியா? அவங்க அவங்க நேமோ அதெல்லாம் நம்ம ட்ரேட்மார்க் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஆமா. ட்ரேட்மார்க்ன்றது அவங்களோட பேஜ் நேமுக்கு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்வைப் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து அவங்களோட பேர் போட்டு மேல வந்து டிஎம்னு போட்டிருப்பாங்க, ஆர் ஆர்ன்னு போட்டிருப்பாங்க. இட் இஸ் லைக் இம்ப்ளிமெண்டடா அவங்களோட பேஜுமே அவங்க ட்ரேட்மார்க் கீழே ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரி இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இஸ் வெரி வெரி லைக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டென்ட்னு வரும்போது தே கேன் டூ காப்பிரைட். ஸோ காப்பிரைட் அவங்களோட பேஜுக்கு, அவங்களோட கண்டென்ட்டுக்கு தே கேன் ப்ரொடெக்ட் ஃபார் தட். ஸோ நான் வந்து எங்கள் சர்க்கிளில் நிறையா பார்த்தது என்னன்னா, இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம போடுறோன்னா அதே வீடியோவை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து அவங்க போட்டிருப்பாங்க அவங்க பேஜில். நம்ம போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணால் பிளாக் பண்ணிவிட்டு பட் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே வந்து வியூஸு, ரெவன்யூலாம் அங்கே வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நிறைய கேசஸில் நாங்கள் யாருமே எதுவுமே வாய்ஸ் ரைஸ் பண்ணதில்லை. ஒரு ஸ்டோரி வேணால் போடலாம், பட் அகெயின் பிளாக் பண்ணதுனால ஒரு யூஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் ஏதாச்சும் நம்ம லீகலாக பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க தான். ஸோ காப்பிரைட் கீழே நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து ரீஷேர் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ராம்ஜெத் மிலானி கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் தே டூ திஸ் பர்டிகுலர் கண்டென்ட் வந்து காப்பிரைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா தே கேனாட் ரீபோஸ்ட் இட். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்று வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது வந்து, இஃப் அ பர்சன் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட் வாண்ட்ஸ் டு பிகம் அ லாயர்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தருவீங்க? லா வந்து பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அண்ட் ஒரு லைக் ஈஸி சப்ஜெக்ட்னு நான் சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லா படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் பி வெரி போல்ட் இன் த சொசைட்டி. ஸோ உங்களுக்கு அந்த லா பேட்ஜை நீங்கள் வந்து இந்த அட்வொகேட் அப்படின்ற பேட்ஜை நீங்கள் வச்சுருந்தாலே இட் இஸ் வெரி போல்ட் இல்லைங்களா? ஸோ வெளியே நடந்து போகும்போதே ஓகே லாயர் அப்படின்னு உங்களுக்கே அந்த ஒரு ப்ரைடு வந்து ஃபீல் ஆகும். நான் அதை நிறைய இடத்துல நினச்சிருக்கேன். ஒரு லாயர்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், அவங்க வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. கரெக்ட் தான், பயம் இருக்கும். பட் ஃபியூச்சரில் இப்போ உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகுது அப்படின்னா மேரேஜ் ஆகிட்டு உங்கள் வீட்லேயே உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது அலைன்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஐயோ அட்வொகேட்டா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த சொசைட்டி லைக் பீயிங் அன் அட்வொகேட் இஸ் வெரி ப்ரௌட். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வாங்கிட்டாலே வந்து கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆர் அந்த பிராண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ட்ரூவா? டெஃபினெட்லி நோ. ஸோ டொமைன் இஸ் ஜஸ்ட் அ பர்ச்சேசிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஆன்லைனில் ஒரு டொமைன் நம்பர் அந்த வெப்சைட்காக நீங்கள் வந்து யூ ஆர் பர்ச்சேசிங். ஸோ அப்படி நீங்கள் ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து லீகல் ரெக்கக்னிஷன் கிடைக்காது. ஸோ அதை தவிர நீங்கள் சொன்ன அந்த ட்ரேட்மார்க் அதெல்லாம் நம்ம பண்ணாதான் அது வந்து பிராண்ட் வந்து ரெஜிஸ்டர்ட்னு அர்த்தம். ஓகே. அண்ட் இந்த ட்ரேட்மார்க் பற்றி பேசும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்னு இருக்கும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்னு இருக்கும். அதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் எப்படி ஒரு லேமன் டேர்ம்ஸில் சொல்வீங்க? ஸோ டிஎம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கையில் கிடைக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டிஎம் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு தேர் ஆர் சர்டென் லைக் ஸ்டெப்ஸ். ஸோ அப்ஜெக்ஷன்ஸ், ஹியரிங்ஸ், அப்போசிஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வென் தே கிராஸ் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் தே லைக் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒப்டெயின் பண்ணுறவங்க மட்டும்தான் ஆர் சிம்பிள்னு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் செக்லிஸ்ட் நான் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா, ப்ரைவேட் லிமிட்டடா, பார்ட்னர்ஷிப்பா, அந்த மாதிரி இருக்கும்போது வாட் எவர் தி லீகல் என்டிட்டி யூ ஆர் இன் டூ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஐபி ப்ரொடெக்ஷன்.
உங்களோட பிராண்ட் நேம் ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஐடியாஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஐபியில் விச் இஸ் ஃபாலிங் அண்டர் அப்படின்றத தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த ஐபி ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லீகல் டாக்குமெண்டேஷன். ஸோ லீகல் டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், வெண்டாஸ் அக்ரிமெண்ட், எஸ்எல்ஏ, இந்த மாதிரியான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது ஒரு ஸ்டார்ட் அப்க்கு. ஸோ எல்லாருமே இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரியான லைக் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், லைசன்சஸ். ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ ஃபுட் லைசன்ஸ், ஃபுட் பிஸ்னஸ்க்கு ஃபுட் லைசன்ஸ் அண்ட் இ-ஷாப், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். பீட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டு பேருமே கண்டிப்பாக வச்சிருக்கணும். இப்போ நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன் அப்படின்னா, சைட் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இருக்கு அப்படின்னா, அது லீகலாக தப்பா? மூன் லைட்டிங்ல வருமா? இப்போ மூன் லைட்டிங் அப்படின்றது இட்ஸ் நாட் இல்லீகல் நேஷனல் வைஸ். ஸோ மூன் லைட்டிங் அப்படின்னும் போது பேசிக்காக அதுக்கு வந்து தே ஹாவ் ப்ரைமரி ஜாப் இருக்கும். ஸோ அண்ட் ஈவினிங்கில் போயிட்டு அவங்க இன்னொரு செகண்டரி ஜாபாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது தட் வில் கம் இன் டு த மீனிங் ஆஃப் மூன் லைட்டிங். நிறைய பேருக்கு அதோட மீனிங்கும் தெரியாது, அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் ஆன் தட். அண்ட் ஸோ இது வந்து இன் கம்பெனிஸில் வந்து நிறைய பேர் பண்ணும்போது தே ஹாவ் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ஒருத்தவங்க கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணும்போதே எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்ல தே வில் ஹாவ் தி கிளாஸஸ். ஸோ நான் காம்பீட் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிளாஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வென் தே லைக் வயலேட் தோஸ் லைக் கிளாஸஸ், கம்பெனி ஹேஸ் த ரைட்ஸ் டு டெர்மினேட் தெம் இமீடியட்லி. ஸோ அந்த கிளாஸஸை வென் அதர் பர்சன் இஸ் லைக் வயலேட்டிங் ஆர் நிறைய கம்பெனிஸ்ல வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ராப்பரான கிளாஸஸ் அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தே கேன் டெர்மினேட் தம் immediately. I'm happy that you're proud about your profession. So the நிறைய இந்த லா படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் பார்த்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இன்சைட்ஸ் எடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மட்டும் இல்லை, ஒரு காமனரா ஒரு லேமேனா பார்த்தா கூட ஐ திங்க் நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஆர் ஒரு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் கேஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்து which is actually very much needed right now society-ல. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப இன்சைட்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் உமா. அண்ட் ஆல்சோ நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே ஒரு லேமேனுக்கு அடிக்கடி வர டவுட்ஸ் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு கிளியர் ஆல் தோஸ் டவுட்ஸ். ஸோ இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். பாய்.